இப்போ மூளை உள்மூலம் வெளிமூலம் ரத்த மூலம் சீர் மூலம் இதெல்லாம் உருவாகிறது காரணம் அதுதான். புல்வெளியை உட்காந்தாங்க யாருக்கு மூல வியாதி வரல. முன்னெல்லாம் காட்டு பக்கம் போய் உட்காந்து சாப்பிட்டாங்க, அந்த உட்காந்தாங்க இல்லையா அந்த புல் இருந்து இல்லையா, அப்போ அது வரை யாருக்கும் மூல வியாதி கிடையாது. இப்போ வேண்டாம், கலாச்சாரம் மாறிடுச்சு, இப்போ எல்லாமே வந்துருச்சு. இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. டாய்லெட் யூஸ் பண்றது நல்லது, நல்லது. சாதாரண எந்த டாய்லெட் போனாலும் இப்போ ஒரே டாய்லெட் இப்போ 4-5 பேர் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அதனோட அந்த மலத்தோட உஷ்ணம் வந்து அடுத்து உங்களுக்கு மூலாதாரத்தை தாக்கும். வீட்டில் அப்பா அம்மா இப்போ யார் என்ன சாப்பிடு மகன் சாப்பிட்டது என்னன்னு தெரியாது. அப்போ பையன் வெளியில் போய் நல்லா வெட்டி இருந்திருப்பான், 2 நாள் வெளியே போகாமல் இருப்பான். அப்போ கொஞ்சோண்டு வெளியே வரும், அதுலேருந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்மில் எங்கே நிற்கும், அதே லெட்டின் ரூமில் தான் நிற்கும். இப்போ மூளை உள்மூலம் வெளிமூலம் ரத்த மூலம் சீர் மூலம் இதெல்லாம் உருவாகிறது காரணம் அதுதான். புல்வெளியை உட்காந்தாங்க யாருக்கு மூல வியாதி வரல. சில சித்தர்கள் தண்ணிக்குள்ளே போயிடுவாங்க. அதாவது மழைங்கிறது இலகி போகணும், இறுகி போகக்கூடாது. இறுகிதான் இப்போ நீ போகுது, அதுதான் நல்லதுங்கிறாங்க. இப்போ வெளியில போனா வந்து சுகாதார சீர்கேடுன்னு சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? வெளியில திறந்த வெளியில போனா சுகாதார சீர்கேடுங்கிறதா அது வந்து சமூகத்துக்கோசரம் அமைப்பு கொடுத்தது. அதுக்குள்ள முத்த காலத்துல வந்து அதை வந்து யாருன்னா சமூக அதுவே சுத்தம் பண்றதுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுத்தாங்க. எப்படின்னா அந்த காலத்துல எல்லாரும் பண்ணி இருந்துச்சு, அதுக்கு அதான் உணவு. பண்ணி முட்டிக்கிட்டு வரும், நாங்களும் உட்காந்தப்ப அப்படிதான் முட்டி எங்களை தள்ளுவோம். அதுக்கு அதனோட காலைல ஃபுட்டு அதுதான் கழிவுல மோசமான கழிவு. இப்ப அந்த மாதிரி திறந்த வெளியில போகக்கூடிய வாய்ப்புங்கிறது நகரங்கள்ல கிடையாது. இப்ப வேண்டாம், கலாச்சாரம் மாறிடுச்சு, இப்ப எல்லாமே வந்துருச்சு. இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. டாய்லெட் யூஸ் பண்றது நல்லது, நல்லது. திருக்குழந்தையில எல்லாருமே இந்தியன் டாய்லெட் உட்காந்தீங்கன்னா காலையில் குத்தி வைப்ப உங்களுக்கு மலை குடம் நல்லா கீழே இறக்கி விடும். மேல் மலம் குடல் கீழ் மலை குடல் 2 குடல் இருக்கு. அந்த குடல்ல வந்து நல்லா ஃபுல்லா இறக்கி விடும். அதுக்கு நீர்ச்சத்து நார்ச்சத்து உள்ள உணவை சாப்பிடணும். இப்ப நம்ம சமைத்த உணவு சாப்பிடறோம் இல்லையா, இதெல்லாம் மாவு பொருள், கார்போஹைட்ரேட், ஆக்சிஜனே கிடையாது. இது எப்படி நீங்க ஆக்சிஜன் இருக்கீங்க? இதனால தான் படிப்படியா குறைஞ்சு வயசாகிறப்ப மூச்சு திணறு, இன்னும் நுரையில் கட்டு போயிடுது, கல்லீரல் கட்டு போயிடுது. இத்தனையும் காரணம் நம்ம சமைத்த உணவே சாப்பிட்டு இருந்தோம்னா கடைசி அதுதான் சாவுக்கு அமை. அப்ப நீங்க அசைவத்துக்கு சைவத்துக்கு வந்து சைவத்திலிருந்து சுத்த சைவத்துக்கு வந்து சுத்த சைவத்து ஆர்கானிக் உணவுக்கு வந்து ஆர்கானிக் நேச்சுரல் வரணும். உடனே எல்லாம் யாரும் அப்படி நேச்சுரலுக்கு வர முடியாது. இப்ப எப்படின்னா நீங்க ஒரு உணவு ஃபார்முலா கொடுக்குறீங்க, அது எப்படியே தான் உடம்பு நடக்கும். நீங்க நல்லதுக்கு மாறணும்னா அதுக்கு நல்ல ஒரு குருநாதா கிடைக்கணும், நல்ல வைத்தியர் கிடைக்கும். இவங்க 2 பேர் ஒருத்தராகவே இருப்பாங்க. இப்ப தமிழ்ல தெரிஞ்சு இப்ப என்ன கேட்டனா அவனோட ரகசியமே எனக்கு தெரியும், வைத்தியமும் தெரியும் பாடமும் தெரியும். இப்ப யாரும் அதை ஏத்துக்கல. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி கூடும் கூடும் குடிவிழுமாறு.